திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்திருளும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்திருளும். ஆம், தன் கரத்தை கொண்டே கனிவான பல செயல்களை கடவுள் செய்தார். நம்மை அவர் கரம் பிடித்து வழிநடத்துகிறார். ஏசாயா 49:15-16 படி தன்னுடைய கரங்களுக்குள், தன் கைகளுக்குள் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். கரம் நீட்டி நம்மை குணப்படுத்துகிறார். கரம் தொட்டு உயிர்ப்பிக்கிறார். இரு கரம் விரித்து இன்னுயிர் தந்து நம்மை மீட்கிறார். கரம் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஆண்டுடைய கரத்திற்குள் அடங்கியிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நாம் செய்ய வேண்டியது, அவர் கரத்தின் வழியாக இத்தகைய ஆசீர்வாதங்களை பெற நாம் செய்ய வேண்டியது 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் அவர் வந்து உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். மனத்தாழ்ச்சியோடு நாம் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய கரத்துக்குள் நாம் இருப்போம். அப்போ அதே கரத்தின் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இத்தகைய ஒரு அனுபவத்தை இயேசுவின் கரத்தின் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய அனுபவத்தை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.